श्री गुरुभ्यो नमः। जय भुवनेश्वरी। उत्त्यदिनत्युतिबिन्दुकिरीटां तुङ्गकुसां नयनत्रयुक्तां स्मेरमुखीं वरदाङ्कुशपाशाभीतिकरां प्रभजे भुवनेशिम्। ओम श्रीं ह्रीं श्रीं भुवनेश्वर्यै नमः। ஜெய் ஸ்ரீராம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு சதீஷ் ஆச்சாரியாவின் நமஸ்காரங்கள். கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு எந்தெந்த நபர்கள், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவார்கள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள், எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவாளை அவாய்ட் பண்ணணும், யார்கிட்ட ஜாகிரதையாக இருக்கணும், அதே மாதிரி எந்த அதி தேவதையை வணங்க வேண்டும், எந்த தேவதையை வணங்கணும், என்ன மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. அப்படி அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக இவா என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக சொல்லுங்கள். மகம், மூலம், அஸ்வினி இவாளுக்கு ஃபஸ்ட்டு லாபகரத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இவங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம்லாம் எது எதுன்னு பார்த்திங்கன்னா பூரம், பூராடம், பரணி. பூரம், பூராடம், பரணி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை இவங்க திருமணம் செய்துக்கிட்டாலும் சரி, இல்லை ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே லாபமாக இருக்கும். இந்த நட்சத்திர நாட்களில் இவங்க எல்லா புது முயற்சிகள், பிஸ்னஸ்லேருந்து, வேலையிலேருந்து, ஒரு வேலை கிடச்சி ஜாயின் பண்ணுறது கூட இந்த நட்சத்திரம் அன்றைக்கி ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக லாபகரமாக இருக்கும் விஷயங்கள். இவங்களுக்கு உண்டான தேவதைகள் பார்த்திங்கன்னா ஆண்டாள், சங்கரநாராயணர், துர்காதேவி. இந்த 3 தேவதையை இவங்க அதிகமாக வழிபட்டுக்கிட்டே வந்தாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் இந்த தேவதைகள் அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த துர்காதேவி எடுத்துட்டோன்னா, இப்போ ஒரு துர்காவோட காயத்ரி மந்திரமாக நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த குருக்கள்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்லுவார். அதை நீங்கள் கேட்டு கூட அதை பாராயணம். இல்லை உங்களுக்கு குருமார்கள் யாராக இருக்காங்க அப்படின்னா அந்த குருக்கிட்ட கேட்டுக்கலாம். இல்லை உங்களுடைய பாரம்பரிய ஜோதிடர் யாராக இருந்தாங்கன்னா அவர்கள்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்களும் உங்களுக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணலாம். ஜபம் பண்ண உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடும். உங்களுக்கு கால் பண்ணி பேசினா சொல்லுவேடா? கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகே, கண்டிப்பாக நம்பர் கீழே கொடுப்போம், அதுக்காக கேட்டுருங்க. கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்புறம் ஆண்டாள்னும் போது மார்கழி மாதத்தில் ஆண்டாளுக்கு உண்டான பிரீத்தமான விஷயங்கள் எதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு அள்ளி கொடுப்பா தேவி. அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். முடிஞ்சால் நீங்கள் மாங்காட்டில் இருக்க வள்ளீஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போனீங்கன்னா அங்கே ரெகுலராக போயிட்டு வர கூட உங்களுக்கு சம்பத்துக்கள், அதாவது லாபகரமான பண வரவுக்கு உண்டான எல்லா விஷயமும் உங்களை தேடி கண்டிப்பாக வரும். வெள்ளீஸ்வரர் கோயில், வெள்ளீஸ்வரர் மாங்காட்டில். அதுக்கப்புறம் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய தேவதைகள் நட்சத்திரங்களை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நட்சத்திரம் பார்த்திங்கன்னா கேட்டை, ரேவதி, ஆயில்யம். இந்த நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திர தேதியாக இருந்தாலும் சரி, நபர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருப்பாங்க. அதே சமயத்தில் நீங்கள் வணங்கக்கூடிய தேவதைகள், சாதகமாக இருக்கக்கூடிய தேவதைகள்லாம் யார் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராக பெருமாள், ரங்கநாத பெருமாள், அதுக்கப்புறம் ஆதிசேஷன். ஆதிசேஷனுக்கு நீங்கள் போக வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்ரீரங்கத்தில் இருப்பார் ஆதிசேஷன். அதை விட்டிங்கன்னா இங்கே சென்னையில் அடையாரில் ஆதிசேஷ பெருமாள்னு ஒரு கோவில் இருக்குது. அங்கேயே நீங்கள் போய் அனந்த பத்மநாப சுவாமி கோவில், அங்கேயே நீங்கள் போய் வழிபடலாம். ஆதிசேஷன் நீங்கள் ரொம்ப பிரத்யட்சமாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருக்க அனந்த பத்மநாப சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு அந்த எக்ஸ்ட்ராடனரியான ஒரு அனுபவத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு எல்லா விஷயமும் சாதகமாகும். எல்லாத்துக்கும் முக்கியம் பக்தியை மட்டும் என்றைக்கும் மறந்துடாதீங்க. பக்தி ரொம்ப ரொம்ப முக்கியம். குலதெய்வத்தை பக்தி இருக்கணும், இஷ்ட தேவதைக்கிட்டான பக்தியும் இருக்கணும். உங்களுக்கு உண்டான சிம்பிள் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. மகம், மூலம், அஸ்வினி இவர்களுக்கு உண்டான சிம்பிள் பார்த்திங்கன்னா கண், வெறும் ஒற்றை கண். இந்த கண் நீங்கள் எடுத்துக்காட்டாக எடுத்துன்னா மதர் பாண்டிச்சேரி மதர் கண்ணெலாம் வச்சுருப்பாங்க, அந்த கண் வச்சுக்கலாம். இப்போ கடைகள்லாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா யானையோட, கணபதியோட கண் மட்டும் தனியாக என்னை பார்த்தால் யோகம் வரும்ன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கண் உங்களுக்கு அதிகமான லாபங்கள், லாபகரமான அனுகூலம் உங்களுக்கு கொடுக்கும்.
ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா வந்து கதை, ஆஞ்சநேயர்கிட்ட இருக்கிற கதை மாதிரி நீங்கள் வந்து ஒரு கதையை வச்சுக்கலாம், அதுவும் ஒரு வச்சுக்கலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா சங்கு, சங்கு வலம்புரி சங்கோ ஏதோ ஒன்று. அந்த சங்கு வந்து நீங்கள் பார்க்கணும், டெய்லியும் பார்க்கணும். இல்லை ஒரு டேட்டூ மாரி கூட போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுட்டாங்கனாலும் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு லாபகரமான விஷயங்களை வந்து உங்களுக்கு கொடுக்கும். நோட் பண்ணிக்கோங்க. கண், அது 2 கண்ணாக இருந்தாலும் சரி, ஒற்றை கண்ணாக இருந்தாலும் சரி, எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து கதா வச்சுக்கணும். அதுக்கப்புறம் சங்கு. இந்த 3த்தையும் வந்து நீங்கள் சிம்பிளாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் உங்களை தேடி வரும். நீங்கள் யாரை அவாய்ட் பண்ணணும் அதை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. யாரை அவாய்ட் பண்ணணும், எந்த நட்சத்திர நாட்களையே அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திரம், உத்திராடம், கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரக்காரால் நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அந்த நட்சத்திர நாள் வந்தாலும் அன்றைக்கி எந்த டெசிஷனும் எடுக்காதீங்க, எந்த ஒரு புது முயற்சியும் அந்த தேதியில் பண்ணாதீங்க. சுப முகூர்த்த நாளுன்னு இருந்தால் கூட நீங்கள் அந்த நட்சத்திரம் வருதான்னு பாருங்கள். அந்த நட்சத்திர நாட்கள் மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சுபம். இதுக்கப்புறம் நீங்கள் எல்லா நட்சத்திரத்தை பற்றியும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் உங்களுக்கு மேலும் வேறு ஏதாச்சும் தகவல் வேணும், அதாவது இண்டிவிஜுவலாக நீங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகம் இல்லை தனிப்பட்ட விசேஷ நாட்கள், உங்களுக்கு எந்த அனுகூலமான நாட்கள், எந்த நாட்களில் ஹோமம் பண்ணலாம், எந்த நாட்களில் வீட்டில் பூஜை பண்ணலாம், அதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு வந்து எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. தனியாக உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் டீட்டெயில்டாக வந்து உங்களுக்கு நான் அதில் பார்த்துட்டு உங்களுக்கு அதெல்லாம் சொல்கிறேன். மற்றபடி வேறு ஏதாச்சும் எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு எல்லா விஷயங்களையும் வந்து தெரியப்படுத்துகிறேன் நான். நன்றி, வணக்கம். வேதிக் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு என்னுடைய நமஸ்காரங்கள். ஸ்ரீ குருப்யோ நமக. ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் ஸ்ரீராம்.